இலங்கையின் புகையிரத வரலாறு. பாதைகள் மட்டும் இல்லை, அந்த பாதைகளில் ஓடும் வரலாறு. இலங்கையின் புகையிரதம் என்பது வெறும் இரும்பு ரயில் பாதை அல்ல. அது ஒரு தேசத்தின் கனவுகளையும் கண்ணீரையும் மீட்சியையும் சுமந்து செல்லும் உயிர் தடம். 1867 ஆண்டு மே 27 பிரிட்டிஷ் காலனி ஆட்சியின் கீழ் கொழும்பு கோட்டை நிலையத்திலிருந்து ஆம்பே புஸ்ஸா வரை முதல் புகையிரதம் புறப்பட்டது. நோக்கம் எளிமையானது: மலைகளில் விளையும் தேயிலையையும் காப்பியையும் கடல் துறைமுகத்திற்கு கொண்டு செல்வது. ஆனால் அன்று விதைக்கப்பட்ட அந்த இரும்பு தடம் இன்று ஒரு முழு நாட்டின் நரம்பு மண்டலமாக வளர்ந்து நிற்கிறது. கண்டியிலிருந்து எல்லை வரை செல்லும் மலை வழி பாதை. இது உலகின் அழகிய புகையிரத பயணங்களில் ஒன்று என போற்றப்படுகிறது. இந்த பயணத்தின் இதயம் நயன் ஆர்ச் பிரிட்ஜ். 1921 ஆண்டு பிரிட்டிஷ் பொறியாளர்களால் கட்டப்பட்ட இந்த பாலம் சிமெண்டோ எஃகோ இல்லாமல் வெறும் கல்லாலும் செங்கல்லாலுமே நிர்மாணிக்கப்பட்டது. 91 மீட்டர் நீளம், 24 மீட்டர் உயரம், 9 கம்பீரமான வளைவுகள். பச்சை மலைகளுக்கு நடுவே ரயில் அந்த பாலத்தின் மீது நகரும்போது அது ஒரு கவிதை நகர்வதைப் போல் தெரியும். அதனால்தான் உலகெங்கிலும் இருந்து புகைப்பட கலைஞர்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த ஒரு காட்சிக்காகவே இலங்கை வருகிறார்கள். ஆனால் இந்த வரலாற்றில் ஒரு வலிமிகுந்த அத்தியாயமும் உண்டு. 1990களில் உள்நாட்டு போரின் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு புகையிரத சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. 2009 போர் முடிவுக்கு வந்தது. 2014 நீண்ட இடைவெளிக்கு பிறகு யாழ்ப்பாண புகையிரதம் மீண்டும் புறப்பட்டது. அந்த நிமிடம் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வெறும் பயணம் மட்டுமல்ல, அது ஒரு புண்ணின் ஆறுதலாக இருந்தது. இன்று இலங்கை புகையிரதம் 1500 கிலோமீட்டர் பாதையில் ஓடுகிறது. கடலோரம், மலையோரம், காடுகள் வழியே. இந்த ரயில் சுமப்பது வெறும் பயணிகளை மட்டுமல்ல, ஒரு தேசத்தின் முழு வரலாற்று.